ஸ்கிரிப்ட் லூப்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ லூப்ஸ் அப்படின்றது ஒரு ஒர்க்கை ரிப்பீட்டடாக பண்ணும் பொழுது இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் வந்து ஃபார் லூப் இருக்குது, வைல் லூப் இருக்குது அண்ட் டூ வைல் லூப் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபார் லூப் எப்படி வந்து நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். வந்து ஃபார் கீவேர்டு வந்து போட்டுக்கோங்க. ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸு. இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன போடணும் அப்படின்னா வேரியபிளை வந்து இனிஷியலைசேஷன் பண்ணிக்கணும். ஸோ வேர் இப்போ ஐன்னு வச்சுக்கலாம், வேரியபிள் ஈக்குவல் டு 1, அதுக்கு ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இதுதான் இனிஷியலைசேஷன். நம்ம செமிகோலன் வச்சிடணும். அதுக்கப்புறம் கண்டிஷன் வந்து ரைட் பண்ணணும். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு 3 டைம்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா கண்டிஷன் எப்படி கொடுக்கணும்னா ஐ லெஸ் தென் 4. ஓகே, அப்போ 4 வரும்போது ஸ்டாப் ஆகிடும். அப்போ பிஃபோர் 3 டைம்ஸ் வந்து நம்மளுக்கு பெர்ஃபார்ம் ஆகும். அப்புறம் செமிகோலன் வந்து வச்சிடணும். இது பக்கத்துலேயே நீங்கள் இன்க்ரிமெண்ட் போடணும்னாலும் போட்டுக்கலாம். ஓகே, இது வந்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர், இந்த இடத்துலையும் போட்டுக்கலாம். இல்லை செமிகோலன் விட்டுட்டு நீங்கள் உள்ளே போடணும்னாலும், ஸோ வித்தின் பாடிக்குள்ளே போடணும்னாலும் போட்டுக்கலாம். இந்த பாடி ஆஃப் த லூப்புக்குள்ள வந்து உங்களுக்கு எது வந்து கண்டினியூஸாக பெர்ஃபார்ம் ஆகணுமோ அந்த கோடை வந்து உள்ளே ரைட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு ஐ எம் அ கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 டைம்ஸ் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணுற மாதிரி. ஸோ கன்சோல் டாட் லாக் டபுள் கொட்டேஷனில் ஐ எம் அ கேர்ள். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல இன்க்ரிமெண்ட் நீங்கள் கொடுக்கல அப்படின்னா இது ஒரு லூப்ல இருந்து அடுத்த லூப்புக்கு போகாது. ஓகேவா? அப்போ இன்க்ரிமெண்ட் கொடுக்கறது ரொம்ப முக்கியம். ஐ ப்ளஸ் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஐ ஈக்குவல் டு 1. ஓகே, அதுக்கப்புறம் கண்டிஷனில் அப்ளை பண்ணோம். 1 லெஸ் தென் 4 கண்டிஷன் ட்ரூ. ட்ரூனோடனே இந்த ஐஎம்எல்ன்றதை ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த லைன் வந்து வரும். இந்த லைனில் ஐயோட வேல்யூ என்ன ஆகும்? 1லேருந்து 2 வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ மறுபடியும் கண்டிஷனுக்கு போகிறாங்க. ஓகே, இப்போ இந்த பார்ட்டுக்கு போக மாட்டாங்க. செகண்ட் போகும்போது கண்டிஷனுக்கு தான் போவாங்க. ஸோ 2 லெஸ் தென் 4 கண்டிஷன் ட்ரூ. ஓகே, மறுபடியும் இதை பிரிண்ட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல வந்து 3 இன்க்ரிமெண்ட் ஆவாங்க. ஸோ 3 லெஸ் தென் 4 கண்டிஷன் ட்ரூ. மறுபடியும் ஐஎம்எல்லை பிரிண்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல இன்க்ரிமெண்ட் வந்து 4. இப்போ கண்டிஷன் வந்து செக் பண்ணுவாங்க. 4 லெஸ் தென் 4 கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். ஸோ ஃபால்ஸ் அப்படின்னா அதோட அப்படி டெர்மினேட் ஆகி வெளியில் வந்துருவாங்க. பாக்ஸ் கிரியேட் பண்ணிக்க போகிறோம். அந்த பாக்ஸில் நம்மளுடைய ஃபார் லூப்புடைய அவுட்புட்டை நம்ம டிஸ்பிளே பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட்டு ஒரு டிவிஷன் டேக் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கு ஐடி கொடுத்துடலாம். ஐடி ஈக்குவல் டு நான் I1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஏன் எனக்கு ப்ளூ கலரில் அங்கே டிஸ்பிளே ஆகுது அப்படின்னா நான் ஸ்டைல் சிஎஸ்எஸ் ஸ்டைல் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் டிவிஷனுக்கு பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணனால அப்படி இருக்கு. ஓகேவா? இப்போ ஸ்கிரிப்ட் இருக்கு இல்லையா, டைப்புக்கு டெக்ஸ்ட் பை ஜாவா ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டு அதுக்குள்ள ஃபார் கீவேர்ட் வேர் a equal to 1 semicolon a less than 4 semicolon. So இதில் I1 ஓகே, ஐடி என்னது I1 டாட் இன்னர் டெக்ஸ்ட், இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஈக்குவல் டு மறுபடியும் I1 டாட் இன்னர் டெக்ஸ்ட் ப்ளஸ் இது கூட என்ன ஆட் பண்ணிக்க போகிறோம்? ஏ, வேரியபிள் ஏ இருக்குல்லையே அது. ஸோ இந்த லூப் கண்டினியூ ஆகணும்னா ஏ ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்துடணும். ஓகேவா? டிவிஷன் பாக்ஸில் 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ இந்த ப்ளஸ் ஈக்குவல் டு ஏ. ஓகே, இந்த மாதிரியும் நீங்கள் ஷார்ட்டாக மாற்றினாலும் நம்மளுக்கு அவுட்புட்டு 1 2 3 டிஸ்பிளே ஆகிடும். பிரேக் கீவேர்டு அண்ட் கண்டினியூ கீவேர்டு வந்து லூப் கான்செப்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா ஐ எம் அ கேர்ள் பிரிண்ட் ஆகுது. அடுத்து நான் என்ன பண்ணுறேன், பிரேக்ன்ற கீவேர்டு கொடுத்துட்றேன். ஓகேவா? இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். அவுட்புட் பாருங்கள், ஐ எம் அ கேர்ள் 1 டைம் மட்டும்தான் நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. பட் நம்மளுடைய கண்டிஷன் ஆக்சுவலாக 3 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணணும். ஸோ என்ன மாதிரி பெர்ஃபார்ம் ஆயிருக்கும்னா 1 லெஸ் தென் 4 அப்படின்றது கண்டிஷன் வந்து என்னது ட்ரூ. ட்ரூன்னு என்ன ஆயிருக்கும், உள்ள வந்து இதை பிரிண்ட் பண்ணியிருக்கு. அடுத்த செகண்ட் லைனில் பிரேக்குன்ற கீவேர்டை பார்த்த உடனே அப்படியே என்ன ஆயிரும், வெளியில் வந்துடும். ஃபுல் லூப்பை விட்டுட்டு என்ன பண்ணிடும், டெர்மினேட் ஆகி வெளியில் வந்துடும். இதுதான் பிரேக்கு. ஸோ அனதர் எக்ஸாம்பிள், இப்போ ஐயை வந்து பிரிண்ட் பண்ணுறோம். அடுத்த லைனில் என்ன பண்ணுறேன்னா ஒரு இஃப் கண்டிஷன் ரைட் பண்ணுறேன். இஃப்பில் வந்து ஐ ஈக்குவல் டு 3ன்னு கொடுத்துறேன். அதை மீட் பண்ணும்போது பிரேக் பண்ணிக்கோ அப்படின்னு கொடுக்குறேன். ஐ ப்ளஸ் ப்ளஸ். ஓகேவா? ஓகே, இப்போ பாருங்கள் 1 2 3 3 வேல்யூ பிரிண்ட் ஆயிருக்கும். ஸோ இது எப்படி பெர்ஃபார்ம் ஆயிருக்கும்? ஃபர்ஸ்ட் வந்து 1 லெஸ் தென் 4ன்ற கண்டிஷன் ட்ரூ. ஸோ ஐயை பிரிண்ட் பண்ணும்போது ஐயோட வேல்யூ 1 பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த கண்டிஷன் செக் பண்ணியிருக்கும். ஐயோட வேல்யூ 1 தானே, அப்போ கண்டிஷன் ஃபால்ஸு. ஸோ இதை வந்து மீட் பண்ணியிருக்காது. அடுத்து வந்து இது 2 இன்க்ரிமெண்ட் ஆகும். ஐ
இப்போ 2 கண்டிஷன் செக் பண்ணும்போது கண்டிஷன் ட்ரூ, 2 பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அதாவது 2 = 3யா இல்லை, அப்போ இதை மீட் பண்ணியிருக்காது. அடுத்தது இங்கே வருது 3. ஸோ 3 அடுத்து வந்து செக் பண்ணும், இந்த கண்டிஷன் ட்ரூ. ஸோ இங்கே வந்து 3 வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ 3 = 3 அப்படின்னு கண்டிஷன் ட்ரூ ஆகிடுது. அதனால இந்த பிரேக்குன்றதை மீட் பண்ணுது. மீட் பண்ண உடனே ஃபுல் லூப்பை விட்டு வெளியில் வந்துடுது. கண்டினியூ கீவேர்டு, இந்த கீவேர்டு எதை பேஸ் பண்ணதுன்னு நம்ம கொடுக்கக்கூடிய இந்த இன்க்ரிமெண்ட், அதாவது இட்டரேஷன் கவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இதை பேஸ் பண்ணது. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம console.logல ஒரு டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன், ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த லைனில் என்ன பண்ணுறோம்னா கண்டினியூ கீவேர்டை யூஸ் பண்ணிக்கிறோம், கண்டினியூ. அடுத்தது மறுபடியும் என்ன பண்ணிக்கலாம், console.logல இன்னொரு மெசேஜை ஆட் பண்ணிக்கிறேன், console.log வந்து ஹலோ அப்படின்னு ஆட் பண்ணிக்கிறேன். ரன் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் 3 தடவை ஹாய் மட்டும் பிரிண்ட் ஆகிருக்கு, பட் ஹலோ அப்படின்றது ஒரு தடவை கூட நம்மளுக்கு பிரிண்ட் ஆகலை. ஸோ எதனால் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1 <4 அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் செக் பண்ணியிருக்கோம், கண்டிஷன் ட்ரூ. ஸோ அதனால் ஹாய் அப்படின்றத பிரிண்ட் பண்ணுது. செகண்ட் லைன் என்னது கண்டினியூன்றதை மீட் பண்ண உடனே எங்கே போயிடுது அப்படின்னா இந்த லைனை வந்து இந்த லைனுக்கே வராது. கண்டினியூன்றதை ரீட் பண்ண உடனே நம்மளுடைய இந்த பார்ட்டுக்கு போயிட்டு கண்டிஷனுக்கு போகாமல் இந்த இட்டரேஷன் பார்ட்டுக்கு போய் என்ன பண்ணோம்னா ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணோம். ஸோ ஐயோட வேல்யூ வந்து இப்போ 2 இன்க்ரிமெண்ட் ஆகும். மறுபடியும் கண்டிஷனை செக் பண்ணோம். ஓகே, 2 <4 கண்டிஷன் செக் பண்ணி கண்டிஷன் ட்ரூ, ஹையை பிரிண்ட் பண்ணுது. அடுத்து கீழே வருது, மறுபடியும் கண்டினியூ, மறுபடியும் இந்த இட்டரேஷன் பார்ட்டுக்கு போகுது. ஸோ 3 போகுது, 3 <4 கண்டிஷன் ட்ரூ, மறுபடியும் ஹை பிரிண்ட் பண்ணு, மறுபடியும் கண்டினியூ, மறுபடியும் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்குது. அடுத்து கண்டிஷன் செக் பண்ணுது, கண்டிஷன் ஃபால்ஸ், வெளியில் வந்துடுது. ஸோ இப்படி தான் இந்த அவுட்புட் வந்து இருக்கு. ஸோ இல்லையா, இதை நான் எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல கொடுத்துட்றேன். ஓகே, இந்த இடத்துல கொடுத்துட்றேன். இப்படி கொடுத்தா இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பாருங்க. இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பிரிண்ட் பண்ணிட்டே போகுதா பாருங்க, பிரிண்ட் ஆகிட்டே போகுது. அப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா இன்ஃபினிட்டா நம்மளுக்கு என்ன ஆயிட்டு இருக்கு, முடிவே இல்லாம ஹாய் அப்படின்ற மெசேஜ் பிரிண்ட் ஆகிட்டே இருக்கு. ஓகே, ஸோ எப்படின்றது பாருங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணோம், 1 <4 கண்டிஷன் ட்ரூ. ஸோ ட்ரூன்னு ஹாயை பிரிண்ட் பண்ணுது. இப்போ கண்டினியூ வருது. ஓகேவா, கண்டினியூ அப்படின்றது பார்த்த உடனே எங்கே போயிடும், மேலே தான் போய் பார்க்கும், கீழே போகாது இல்லையா, மேலே தான் போகும். மேலே பார்த்தீங்கன்னா இங்கே இன்க்ரிமெண்ட்ன்ற ஒரு கான்செப்டே இல்லை, இட்ரேஷன்ற கான்செப்டே இந்த இடத்துல இல்லை. அதனால மறுபடியும் ஐயோட வேல்யூ 1 தான் எடுத்துக்கும். 1 <4 அப்படின்ற செக் பண்ண, மறுபடியும் கண்டினியூ மீட் பண்ண, மறுபடியும் 1 <4 கண்டினியூ மீட். இந்த இதில் இன்க்ரிமெண்ட்ன்றதை மீட் பண்ணவே பண்ணாதனால ஐயோட வேல்யூ எப்பவுமே 1 தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்ஃபினிட்டாக நம்மளுக்கு ஹைன்றது பிரிண்ட் ஆகும்.